ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மல்லி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய அருளால். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க. ஸோ உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாருமே நல்லா செய்வாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக நான் செய்கிற மாதிரி நீங்களும் உருளைக்கிழங்கு பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு நான் உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு இது மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 முழு பூண்டு தோலோடு எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு மிளகு, 1 டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நான் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே லைட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்தாலே போதும். ஸோ இது கொஞ்சமாக ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம எடுத்து ஒரு ஏனத்தில் ஆற வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நான் ஆற வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் கொடுத்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். ஸோ இப்போ இதை நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது மாதிரியே நான் நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு நாம் இப்போ அதில் 1 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம இப்போது தட்டி வச்சுருந்தால பூண்டு, அந்த பூண்டையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நாம் உருளைக்கிழங்கு வறுக்கும்போது இது மாதிரி பூண்டு தட்டி போட்டோம்னா இன்னும் வாசமாக இருக்கும். உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இப்போ இது கூடவே நான் ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் எப்போதும் உருளைக்கிழங்கு வறுக்கும்போது ஒரே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு வறுக்காமல் இது மாதிரி மசாலா தனியாக அரைச்சி சேர்த்து நீங்கள் வறுத்து பாருங்களேன். கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு 1 டீஸ்பூனுக்கு நான் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. எனக்கு அந்த ஆயிலே ஃப்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மூடி வச்சுட்டு நல்லா உருளைக்கிழங்கு வெந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு நீங்கள் உருளைக்கிழங்க வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்கும்போது நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, அது வந்துட்டு டக்குன்னு தீயறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு வழியாக உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை ஒரு ஏனத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன். எப்போதுமே நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் செய்யாமல் இது மாதிரி ஒரு நாளைக்கு மசாலாலாம் நல்லா வறுத்து மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு பொரியலை எந்த சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நாம் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் உள்ளவங்க எப்போதும் சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க. நாம் இது மாதிரி மசாலாலாம் வறுத்து சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு பொரியல் நீங்கள் எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி ஒரு நாளைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மாதிரி மசாலாலாம் அரைச்சி நீங்கள் சேர்த்து பாருங்களேன். சேர்த்து வறுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, என்னுடைய உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு நாளைக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வேறு ஒரு நல்ல சமையலோடு சந்திக்கலாம்.